வணக்க மக்களே. என்னதான் நம்ம காரை பீரியாடிக்கலாக சர்வீஸ் விட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலுமே கூட ப்ராப்பராக மாற்ற வேண்டிய ஸ்பேர்ஸ் எல்லாம் கரெக்டான டைம் இன்டர்வலில் சேஞ்ச் பண்ணி ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணாலுமே கூட ஒரு சில நேரங்களில் பிரேக் டவுன் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா மாறிடுது. அப்படி 2017 நம்ம ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் சென்னையிலேருந்து சேலம் போயிட்டு ரிட்டன் சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு பிரேக் டவுனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை டு சேலம் போகிற வரைக்குமே வெஹிக்கிளில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லாவே இருந்தது. பட் சேலம் போயிட்டு ரிட்டன் கிளம்பி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா உளுந்தூர்பேட்டை கிட்டக்க வரும்போது பிரேக் அடிக்கும்போது ரியர் வீல் லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி ட்ரையல் பண்ணி பிரேக் அடிக்க ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது ரியர் வீலில் பிரேக் சரியாக பிடிக்காத மாதிரி, பிரேக் ஸ்லிப் ஆகிற மாதிரி, அதாவது வீல் சுற்றுற மாதிரியான ஒரு ஃபீல், பிரேக் ஸ்லிப் ஆகிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. டக்குன்னு நமக்கு புரியல. அதனால் நம்ம ஸ்பீடை ஃபுல்லாக ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்பப்போ பிரேக் அடித்து ட்ரையல் பார்த்தோம். பட் ஸ்லோ ஸ்பீடில் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து 60-70 போயிட்டு இருக்கும்போது நம்ம மறுபடியும் பிரேக் அடித்து பார்த்தா ஒரு சைடில் லைட்டாக வெஹிக்கிள் இழுக்கிற மாதிரி இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, ரியர் வீலில் ஒரு வீலில் மட்டும் பிரேக் சரியாக அப்ளை ஆகாமல் வெஹிக்கிள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. சரின்னுட்டு நம்ம வெஹிக்கிளை ஓரம் கட்டிட்டு என்னடா அப்படின்னு பார்த்தோம். ஸோ பின்னாடி 2 வீலையுமே பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே தெரியல. சரின்னுட்டு நம்ம பிரதரை வெஹிக்கிளை லைட்டாக மூவ் பண்ண சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் வீல் பக்கத்தில் நடந்து வந்துட்டு ஏதாவது சவுண்ட் ஏதாவது கேட்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போது லைட்டாக ஒரு மெட்டாலிக் நாய்ஸ் இருந்துச்சு. ஒரு இரும்பு டப்பாக்குள்ளே காயின்ஸ் இல்லை ஒரு சின்ன இரும்பு துகள்கள் போட்டு உருட்டுனா ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, லைட்டாக கலகலன்னு ஒரு மெட்டாலிக் நாய்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த சவுண்டு ரியர் லெஃப்ட் சைடு வீலில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீலில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். யூஸ்வலாக ஒரு வேளை பிரேக் பேட் தேஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு விதமான மெட்டாலிக் நாய்ஸ் ஒன்று வரும். ஸோ அந்த பிரேக் பேடில் இருக்கிற அந்த கட்டை தேஞ்சு போய் அந்த மெட்டலும் ட்ரம்மில் இருக்கக்கூடிய அந்த மெட்டலும் உராயும் போது ஒரு மெட்டாலிக் நாய்ஸ் வரும். பட் ஆனால் அது பிரேக் அப்ளை பண்ணும்போது தான் வரணுமே தவிர சாதாரணமாக வீல் மூவ் ஆகும்போது வராது. ஸோ பிரேக்கில் பெருசாக இஷ்யூ இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஹைவேல நடுவில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் உளுந்தூர்பேட்டை இருந்தது. ஸோ அது வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணி காரை ஸ்லோவாக கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பக்கத்தில் விசாரித்து நியர்பை மெக்கானிக் யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னா ஃபோர்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற மெக்கானிக்ஸ் டக்குன்னு அட்டன் பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேலை தெரியாது அப்படிங்கிறது கிடையாது. மெக்கானிசம் எல்லா கார்லையுமே மோஸ்ட்லி சேம் தான். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸு சின்ன டிஸ்ட்ரிக்ஸில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நம்ம கழட்டிட்டு ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னா வெஹிக்கிள் அங்கேயே நிற்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால் மெக்கானிக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்குறதையே தவிர்த்தாங்க. இருந்தாலும் ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுங்க, நம்ம வெஹிக்கிளில் பின்னாடி வீலில் ரொட்டேட் ஆகும்போது ஒரு மெட்டாலிக் சவுண்டு வருதுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார், ஜாக் போட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு வீலை சுற்றி பார்த்தார். ஓகே, கலகலன்னு ஒரு சின்ன நாய்ஸ் ஒன்று வந்தது. பெரிய அளவுக்கு இல்லை, லைட்டாக சும்மா ஒரு டப்பாக்குள்ளே குண்டூசி போட்டு உருட்டினா என்ன மாதிரி சவுண்டு வருமோ அந்த மாதிரியான ஒரு சவுண்டு தான். பட் அந்த சவுண்டை பார்த்த உடனே அவருக்கு அது புரிஞ்சிருச்சு. சார், வீல் பேரிங் கட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. சரிங்க, வீல் பேரிங் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். சார், வீல் பேரிங் இங்கே ஒரிஜினல் கிடைக்கிறது கஷ்டம், டூப்ளிகேட் தான் கிடைக்கும், ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னாரு. சரி, எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறது, டூப்ளிகேட்டை மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையும் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி வேண்டாம், ஒரிஜினலே நம்ம சென்னையிலேருந்து வரவழைச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நம்ம ஆஸ்தான மெக்கானிக் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி மேட்ரு ஆகிடுச்சு, நாங்கள் நடுவழியில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு பேரிங்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு பஸ் ஏறி நம்ம இருந்த இடத்துக்கு வந்துட்டார். இதுக்குள்ளேயே ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளும் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம மெக்கானிக் குமார் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா பேரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தோம். இந்த பேரிங் போயிருந்த டைமில் நம்ம கார் ஓடி இருந்த கிலோமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா 1,15,000 கிலோமீட்டர்ஸ். யூஸ்வலாக பீரியாடிக்கலாக நம்ம சர்வீஸ் விடும்போது வீல் பேரிங்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கணும். என்ன காரணத்தினாலேயோ தெரியல, அது மிஸ் ஆகிட்டு இருக்கு சேஞ்ச் பண்ணாமல். அதன் விளைவாக நம்ம பிரேக் டவுன் ஆகி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு விஷயம், இது பகலில் நடந்ததுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நாள் வேஸ்ட் ஆனதோடு போயிடுச்சு. ஒருவேளை நைட்டில் பிரேக் டவுன் ஆயிருந்தது அப்படின்னா ஈவன் இந்த லோக்கல் ஒர்க் ஷாப்ஸ், லோக்கல் மெக்கானிக் ஷாப்ஸ் கூட திறந்து இருந்திருக்காது. இனிமே கூட அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறி இருந்திருக்கும். ஸோ இதில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம வெஹிக்கிளை சர்வீஸ் விட்டுறோம், அவங்க பீரியாடிக்கலாக எல்லாமே செக் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத தவிர்த்துட்டு
பீரியாடிக்கலாக என்னென்ன பொருளெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காருக்கு ஒரு விதமாக இருக்கும். ஸோ பீரியாடிக்கலாக என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மேனுஃபேக்சர் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூகுள் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கிறதும் நம்மளுடைய சேஃப்டிக்கு நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெஹிக்கிளை டிரைவ் பண்ணும்போது சின்னதாக மைன்யூட்டாக வித்தியாசமாக ஏதாவது ஒரு சவுண்டோ ஸ்மெல்லோ இல்லை நம்ம டிரைவ் பண்ணும்போது அந்த ஃபீல்டில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸோ இருந்தது அப்படின்னா, அது ஒரு சாதாரண பஞ்சராக கூட இருக்கலாம், நமக்கு வெஹிக்கிள் ஒரு சைடில் இழுக்கிறதா கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலாக கூட இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலுமே எந்நேரமுமே உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா மோட்டார் அப்படிங்கிறது எப்போ வேணால் நீங்கள் எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாலுமே கூட அது எப்போ வேணாலும் பிரேக் டவுன் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் என்ன தான் ₹1,00,00,000 கொடுத்து கார் வாங்கினாலுமே கூட அதுவும் பிரேக் டவுன் ஆகத்தான் செய்யும். ஸோ எந்நேரமும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லது. ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.